சோபிமா, ஆதவ் தம்பி வந்திருக்காரு. எனக்கு யாரையும் பார்க்க வேண்டாம். போய் பாருமா. என்னால முடியாது ராணிமா, எனக்கு யாரையும் பார்க்க வேண்டாம். ஓ, கடவுள் தான் உன்னை காப்பாத்திருக்காரு. என்ன டிஷர்ட்லாம் திருப்பி போட்டிருக்க? நீ ரொம்ப பயந்து போயிட்டல்ல? கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் விஷயத்தையும் சொன்னாங்க. நீ ஏதாவது சாப்பிட்டியா? 2 நாளைக்கு நல்ல தலைவலி இருக்கும். கொடூரமான விஷம் இல்லையா? நீ தானே மாதவனை சந்தேகப்பட்ட. இப்ப பாரு. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா வரேன். போன விஷயத்தை பத்தி நீ எதுவுமே கேட்கவே இல்லையே. ஆல் சக்சஸ். உன் அப்பா ரெக்கமெண்டேஷன்ல போனல, சும்மா 2 கேள்வி கேட்டாங்க, அவ்வளவுதான். சரி, நீ ரெஸ்ட் எடு. சோஃபி, சோஃபி, ராணிமா, சோஃபி இருக்காளா? இல்லப்பா, டவுனுக்கு போயிருக்கா. தனியாவா? ஆ, கொஞ்ச நாளா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சோஃபி கிட்ட ஏதோ மாற்றம் இருக்கு. என்கிட்ட ஏதோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றா. எனக்கு தெரியாம ஏதாவது பிரச்சனை நடந்ததா? எனக்கு எதுவும் தெரியலப்பா, என்கிட்ட எதுவும் சொல்லல. ராணியம்மா, உங்களுக்கு விஷயம் தெரியும். என்னை பார்க்க பிடிக்கலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. அவளை என்னன்னு சொல்ல சொல்லுங்க. இங்க பாருமா, நான் ஒன்றும் பொய் சொல்லாத ஆள் இல்லை. ஆனா நல்லதுக்காக சொல்லியிருக்கேன். எதுக்காக என்ன இப்படி பாவம் செய்ய வைக்கிற? அதவா தம்பிக்கிட்டையும் அவங்க அம்மா கிட்டையும் என்னால பொய் சொல்ல முடியாது. ராணிமா, எனக்காக இன்னொரு உதவி செய்றீங்களா? நான் பெக்கலைனாலும் நீயும் என்னோட பொண்ணு மாதிரி தான். என்ன பண்ணணும்? எனக்கு மாதவனை கொஞ்சம் பார்க்கணும். ச்சே, நீ என்ன பேசுற? என்னால உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. என்னால அந்த ஆளை பார்க்காம இருக்க முடியலம்மா. நீ என்ன பேசுறேங்கிறது உனக்கு தெரியுதா? புரியுது. மாதவனை என்னால மறக்க முடியல. எனக்கு அவனை பார்த்தே ஆகணும். வேண்டாமா, தப்பான விதத்துலலாம் யோசிக்காத. கடைசியில வாழ்க்கை திசையே மாறிடும். நிறைய வாழ்க்கையில பட்ட அனுபவத்தை தான் நான் உன்கிட்ட சொல்றேன். என்னோட வாழ்க்கையில ஒரு ஆம்பளை மட்டும்தான் இருக்கணும். தெரியாம நடந்திருந்தாலும் என்ன அனுபவிச்சது மாதவன். அந்த இடத்துல இன்னொருத்தனை பார்க்க முடியாது. ஆதவனை ஏமாத்த என்னால முடியாது ராணிமா.
வந்திருக்கியா? வணக்கண்ணே. என்னடா வேணும்? பலூன் வேணுமா? மாதவன் திருமேனியை நான் பார்க்கணுமே. அவரு மடத்துல பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சாயந்தரம் கந்தர்வன் கோயில்ல நான் காத்துட்டு இருப்பேன். எதுக்கு? அங்க அவரை கொஞ்சம் வர சொல்றீங்களா? என்ன விஷயம்? இதை வச்சுக்கோங்க. யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், வச்சுக்கோங்க. இருக்கட்டும், மறக்காம சொல்லிடுங்க. சொல்றேன். அக்கா இங்க வாங்கல. உண்மையா சொல்லணும்னா ஆரம்பத்தில் உங்க மேல எனக்கு வெறுப்பு இருந்தது. எல்லா பொண்ணுக்கும் இருக்கிற மாதிரி கோவம், வெறுப்பு எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது என்னை மனதளவில் ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சது. முதல் தடவையா எனக்குள்ள இருக்கிற பெண்மையை உணர வச்சது நீங்க தான். அது என்ன ரொம்பவே சந்தோஷப்படுத்துது. ஒரு மாந்திரீகமான ஒரு ஆண்மையோட போதை. அதால நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். என்னால உங்களை மறக்க முடியல. இனிமே நீங்க எனக்கு தான். இன்னொருத்தர உங்க இடத்துல யோசிச்சு கூட பார்க்க முடியல. அன்னைக்கு நீ என்கிட்ட என்ன சொன்ன? எனக்கு ஒண்ணு தெரியாதுண்ணா. மாதவனோட கந்தர்வ லீலைகளா இந்த கிராமம் முழுக்க சொல்லுவேன்னு சொன்ன? யார் எவ்வளவு பெரிய சவால் விட்டாலும் நான் தான் ஜெயிப்பேன். நான் கும்பிடுற கடவுள் இன்னைய வரைக்கும் என்னை ஜெயிக்க வச்சுதான் பார்த்துருக்க. நீ என் முன்னாடி வந்து நின்று சவால் விட்டப்ப உனக்கு அது தெரியல. நான் கும்பிடுற சாமி உன்னை என் கால் கீழே கொண்டு வந்து போடுவாருன்னு. தாந்திரிக முத்திரைகள் காமிக்கிற இந்த கையில உன்னோட உடம்பு வேர்த்து கொட்டும்னு நான் உன்னை அனுபவிச்ச மாதிரி வேற யாரும் உன்னை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. உன் தலைக்குள்ள இருக்கிற காம வெறி அதை அனுபவிச்சவன் நான் தான். உங்களோட வெற்றிக்கு ஒரு பொருளா மட்டும்தான் என்னோட உடம்ப பாத்தீங்கன்னா உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை. பார்க்க கூட வரமாட்டேன். அதை விட உங்களுக்கு உண்மையாவே என் மேல ஆசை இருக்குன்னா அடுத்த பௌர்ணமிக்கு நம்ம பார்க்கலாம். ராணிமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மாதவன் உண்மையிலே ஒரு கந்தர்வன் தான். ஒரு பொண்ணு ஆசைப்படுற எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. என்னம்மா நீ இப்படியெல்லாம் பேசுற? அந்த ஆளு உன் காதுல ஏதோ மந்திரத்தை ஓதி இருக்கான். நீ போய் அதுல சிக்கிக்காத. இங்க பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போய் ஒரு தாயத்தை கட்டிட்டு வந்துடலாம். யக்ஷி அம்மாக்கு பணமும் பட்டும் வைக்கணும். நீங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சாலும் யக்ஷி அம்மா அது உங்களுக்கு 3 நாள்ல முடிச்சு கொடுத்துருவா. அங்க வச்சிருமா. தம்பி சோபி வந்து டவுனுக்கு போயிருக்கால, வழி விடுங்க. சோஃபி, எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன ஆச்சு உனக்கு? என் கிட்ட இருந்து நீ எதை மறைக்க ட்ரை பண்ற? நான் ஏதாவது தப்பு பண்ணனா அதை சொல்லு. எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என்ன எதுக்காக நீ அவாய்ட் பண்ணிட்டு இருக்க? எனக்கு கொஞ்சம் நிம்மதி வேணும். தயவு செஞ்சு இங்க இருந்து போறியா? என்ன அவமானப்படுத்தி நீ நிம்மதியை தேடிக்கிறியா? நான் சாகுற வரைக்கும் உன் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு இப்ப நீ என்னடானா? உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. தயவு செஞ்சு என்ன பார்க்க வராத. கிளம்பு ஆதவன். சோஃபி, எனக்கு உன்னை பார்க்க பிடிக்கலன்னு சொன்னல. நீதான் இதெல்லாம் சொல்றியா?